ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, சுவையான மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்து ஸ்டைலில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவங்கம், பட்டை, பிரியாணி இலை இது மூணையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா செந்நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, மல்லி எல்லாத்தையும் அதில் போடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்ட வேண்டியதான். போட்டு அதே சேர்த்து வதக்கணும். பட்டை லவங்கத்தையும் அரைச்சி வச்ச மிக்ஸ் அதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும். இதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் போட்டு வதக்க வேண்டியதான். எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு மல்லிப்பொடி போடணும். அதே மாதிரி தேவையான அளவு மிளகாய் பொடியும் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்ச மிக்ஸ் இருக்கும். அதையும் போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பச்சை மிளகா போடணும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் கறியை கொஞ்சம் முக்கால்வாசி வேக வச்சுருக்கோம். அந்த கறியை அந்த இருக்க தண்ணியோடு அப்படியே போட்டு அதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போது தேவையான அளவு உப்பு போடணும்.
கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஸோ கறி நல்லா வெந்துருச்சுன்னா அதோட பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணணும். கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்படி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அரிசி போட போகிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக ஊற்றணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 10 டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா 20 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மியாக ஊற்றணும். அரிசி 4 உலக்கு 4 உலக்கு தானே, 4.5 உலக்கு. ஒரு படி கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அரிசியை போட்டணும். அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுருங்க. ஏன்னா அரிசி வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே நெய்யை போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு, கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் மேலே வந்து லெமனை புழிஞ்சு விட்ருங்க. ஸோ மறக்காமல் அந்த லெமனோட விதை வந்து கீழே விழுகும், அதை மறக்காமல் எடுத்துருங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது நல்லா கசக்கும். பிரியாணி பற்றி சொல்லணும்னா மட்டன் பிரியாணி நல்லா பண்ணியிருக்காங்க. சிக்கன் கிரேவியும் நல்லா இருக்குது. ஸோ நல்லா பிரியாணி பண்ணியிருக்காங்க. தம்பி பிரியாணி எப்படா இருக்கு?
சூப்பராக இருக்கும் ஓகேவா. ஸோ இதே பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.